டீசல் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மெயின் கான்செப்டா என்ன வைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம டெய்லி வந்து டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ஃபியூல் இருக்குல்ல, அந்த க்ரூட் ஆயில் இருக்குல்ல, அதை வந்து கலப்படம் பண்றாங்க. இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து நின்று போச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எப்படி பாதிக்குது, இந்த டிரான்ஸ்போர்ட் மூலயமா அந்த எக்ஸ்போர்ட் பண்றது இம்போர்ட் பண்ற விஷயங்கள்லாம் எப்படி வந்து ஸ்டாப் ஆகுது, விலைவாசி எப்படி ஏறுது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் மெசேஜ் அப்படின்றத தாண்டி இந்த ஃபியூயலுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதுல என்ன மாதிரியான கலப்படம் பண்றாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. பிசினஸ் மேன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத அவங்க வந்து டிசைட் பண்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துட்டு வந்த ஒரு ஃபிலிம். ஹரிஷ் கல்யாண் வந்து லப்பர் பந்து ஒரு இதுல பண்ணாரு. இது இன்னும் வேற ஒரு இதுல வந்து கொஞ்சம் வட சென்னை ஸ்லாங் அந்த மாதிரி லைட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு, ஆக்ஷன் நல்லா தான் இருக்கு. அதான் ஹரிஷ் கல்யாண் கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்டா வந்து பண்ணியிருக்காரு, பார்க்கலாம் தாராளமா வந்து. வினய் வில்லன் கேரக்டர் பண்றாரு. இன்னும் வினய்க்கு வந்து கொஞ்சம் லைட்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருக்கான அந்த ரோலை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி இருக்கலாம். மற்றபடி ஓகே தாங்க. வினய் ரோல் அதுல்யாவுக்கு வந்து நல்ல ரோல் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து அந்த நங்கூரமா இறக்குற அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அந்த பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. ஓவரால் 5க்கு வந்து ஒரு 4 கொடுக்கலாம். அதான் வினயோட ரோல் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வந்திருக்கலாம். மற்றபடி படம் இல்லை. படம் வந்து ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாய பிரச்சனையை வச்சு பேசியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக பல பேருக்கு புரியாது. ஆனால் வந்து ஒரு டீசல்ங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது, தேசிய அரசியலையும் தாண்டி இன்டர்நேஷனல் அளவில் எந்த அளவுக்கு அரசியல் பேசுறாங்கிறத நல்லா சொல்லியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி. ஃபைட் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சாக்லேட் பாயை பார்த்து ஒரு ரப்பர் பந்து மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் பார்த்த ஆளுக்கு ஆக்ஷன் எப்படி பண்ண போறதுன்னா உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காப்ல. வினய்லாம் சரியான ஆக்டிவ். அதை தாண்டி பிரசன்னா பார்த்தீங்கன்னா கிழிச்சு தொங்க விட்டாப்ல, செமையா இருக்கு. இன்னும் கண்டிப்பா குடிச்சிருக்கலாம். அவர் வந்து ஒரு போலீஸா இருந்துட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வந்து ஒரு கைக்கூலி இருப்பார்ல, அந்த கைக்கூலி வேலை தான் அவர் பாக்குறாப்ல. ஆனாலும் அவரோட போர்ஷன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை கொஞ்சம் இருக்குது, ஆனா செகண்ட் ஹாஃப் வெளுத்து வாங்கிட்டாங்க. அதுலயே ரொம்ப அழகு, சொல்லவே தேவையில்ல, நல்லா பண்ணிருக்காங்க. டீசல் படம் பார்த்துட்டு வரோம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 1970s வந்து நம்ம ராயபுரம் அதுல இருந்து எண்ணூர் அந்த சைட்ல வந்து ஒரு க்ரூட் ஆயில் பைப் லைன் வந்து போடுறாங்க. அதனால அங்க இருக்கிற மீனவர்கள் எல்லாம் பாதிப்பு இருக்குது. ஸோ அதுல வந்து ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, க்ரூட் ஆயில் திருடி ஒரு மாஃபியா மாதிரி ஒரு இது பண்றாங்க. கொஞ்சம் அந்த புஷ்பா அந்த ஒரு ஸ்டைல வந்து ஒரு பேசான ஸ்டோரியை க்ரூட் ஆயில் வச்சு பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு இந்த படத்துல பிரச்சனை வச்சுங்களேன், படம் வந்து பயங்கர லேகா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து ஹெவி லேகா இருக்குது. செகண்ட் ஹாஃப்மே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஹீரோ ஹரிஷ் கல்யாண் வர்சஸ் போலீஸ் அந்த ஒரு போர்ஷன் போகும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓரளவுக்கு படம் வந்து ஓகே. திரும்ப கிளைமேக்ஸ் வந்து திரும்ப வந்து பயங்கர ஹெவி லேக், பயங்கர ஸ்லோ ஆயிடுச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஓகே தான். பட் என்னன்னா, அந்த ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணல. சாங் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓப்பனிங் சாங் வந்து படத்துல சுத்தமா ஒட்டல, ரொம்ப ஒரு துண்டா இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா பெட்டரா பண்ணிருக்கலாங்க. ஏன்னா நிறைய விஷயம் அவங்க உள்ள கொண்டு வந்து சேர்க்கணும்னு பாக்குறாங்க. திடீர்னு வந்து ஒரு மசாலா படம் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லவ் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே ஒட்டல. அதாவது லவ்க்கு அவங்க வச்ச கடல் கண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சு பண்ணாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் படம் போகும்போது அது ஆடியன்ஸால ஒரு ஏத்துட்டு பார்க்க முடியும். பட் இது வந்து ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி விஷயம் வைக்கும் போது நம்மளால அதை வந்து ஒரு ஆடியன்ஸால வந்து ஒரு கோர்ந்து உட்காந்து பார்க்க முடியல, ஒரு லேக் வந்து இருக்கு. இல்ல ஸ்டோரி வந்து ஸ்டோரி வைஸ் ஓரளவுக்கு ஓகே தாங்க. பட் என்னன்னா, அந்த ஸ்கிரீன் பிளே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஏன்னா நான் சொன்ன அந்த பேஸ் ஆன ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு புஷ்பா படமும் வந்து ஒரு சிண்டிகேட் பேஸ் பண்ணி ஒரு சந்தன கடத்தல், இது வந்து க்ரூட் ஆயில் கடத்தல், அந்த ஒரு இது பேஸ் தான். பட் அதுக்கு பண்ண ஒரு திரைக்கதை இருக்குல்ல, இந்த படத்துல வந்து அது கொஞ்சம் சரியா பண்ணல, கொஞ்சம் அது செட் ஆகல.